வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்புடன் நித்யா சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ. நித்யா கிட்டேருந்து இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நேற்று ஷூட்டிங் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, நம்ம சமையல் பண்ணுறத வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. பெரிய எக்ஸ்பர்ட் சமையல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு பிடிச்சதை நான் சமைச்சிப்பேன், பியூர் வெஜிடேரியன், அவ்வளோதான். அப்படி யோசித்தப்போ காலையில் பெசரட்டு பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு காராமணி ஊற வச்சுருந்தேன். ஸோ காராமணி ஊற வச்சுருக்கோம், இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ கத்திரிக்காய் காராமணி போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. காரக்குழம்பெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சாத்வீகமாக சாந்தமான ஒரு பொரியல். அப்படின்னா என்ன, தேங்காய் போட்ட பொரியல், அதெல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல், இது ரெண்டும் பண்ணேன். காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுப்பில் இல்பச்சட்டியை வச்சுட்டு, நம்ம வீட்டில் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் சமையலுக்கு. ஸோ தேங்காய் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு வெடிக்கும் போதே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டேன். இது 2 வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். எப்போவுமே குழம்புக்கெல்லாம் நல்லா வதக்குனா தான் அது ஒரு டேஸ்ட்டே. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. நான் எந்த சமையல் பண்ணாலும், குழம்பு எது பண்ணாலும், பொரியல் பண்ணாலும் மஞ்சத்தூள் எப்படியும் போடுவேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு, தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதக்கணுன்னா ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட் போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ காராமணி வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா குக்கரில், அந்த காராமணியும் இதில் போட்டாச்சு. ஸோ கத்திரிக்காய், காராமணி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் வெந்து வரும்போது இப்போ இதுக்கு தேவையான, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. நான் சாம்பார் பொடி தான், நான் மிளகாய் பொடி தனியாக, தனியா பொடி தனியாக அப்படி கிடையாது, சாம்பார் பொடி தான் போடுவேன். சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். மூடி வச்சா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் காய் வெந்துடும், கொதிக்கும். புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், புளியை கரைச்சி அதில் விட்டாச்சு. கொதிச்சு வரும்போது கருவேப்பிலை கிள்ளி போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம், எனக்கு பெருங்காய வாசனை தூக்கலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ பெருங்காயமும் போட்டிருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி காரக்குழம்பெல்லாம் பண்ணும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ நல்லெண்ணெயை விட்டுட்டு இறக்கணும்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போது கத்திரிக்காய் காராமணி காரக்குழம்பு ரெடி. ஸோ இப்படி காரசாரமாக ஒரு குழம்பு செய்கிறவங்க போது ஒரு பொரியல் கொஞ்சம் சாத்வீகமாக இருக்கணுமே அப்படின்ட்டு முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். இல்பச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 1-2 காஞ்ச மிளகாய் போடுவேன். பட் காரக்குழம்பு காரமாக இருக்குங்கிறதுனால இதில் போடலை. முட்டைக்கோஸை போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்டால் போதும். தண்ணியை தெளித்து விட்டு மூடி வச்சாச்சு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 வதக்கிட்டு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், தேங்காயையும் அதில் போட்டு ஒரு 1-2 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் சமையல் ரெடி. பாருங்கள், தட்டில் சுட சுட சாதம், கத்திரிக்காய் காராமணி குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். சுட சுட நான் சாப்பிட போகிறேன்.
நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுங்க நம்ம வீட்டில் நம்ம கையால் நமக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்களா, அதோட சந்தோஷமே தனிதான். அப்படிதான் நேற்று ஜாலியாக சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங் வீடியோவுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, அதனால அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காது, கொஞ்சம் அமெச்சூரிஷாக கூட இருந்திருக்கலாம், சாரி. இனி ஃபர்தராக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக அழகாக பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அன்புடன் நித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அன்புடன் நித்யா சேனல். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, பை பாய்.